இந்திய நாட்டில் மரபணு மாற்றப்பட்ட அரிசி விளைவிக்கப்படுவதில்லை அப்படின்னு ஒன்றிய அரசு திட்டவட்டமாக தெரிவித்திருந்த போதிலும் சீனா முன்கூட்டியே சொன்ன காரணங்களை சுட்டிக்காட்டி ஏற்றுமதி செய்யப்பட்ட அரிசிகளை குறிப்பா பாஸ்மதியை தவிர்த்த மற்ற அரிசிகளை நிராகரித்திருக்கிறது. மரபணு செய்யப்பட்ட கூறுகள் கலந்திருப்பதாக 4-5 பெட்டகங்களை மறுபடியும் சீனா திருப்பி அனுப்பியிருக்கிறது. கிட்டத்தட்ட இதுவரை 70 பெட்டகங்களை திருப்பி அனுப்பியிருப்பதாக உயர்மட்ட அதிகாரிகள் தெரிவிக்கிறாங்க. உலக சந்தையில இந்தியாவுக்கு நற்பெயர் இருக்கக்கூடியதனால இதனை கெடுக்கும் வகையில சீனா நடந்து கொள்வதாகவும் குற்றம் சாட்டியிருக்காங்க. இந்தியாவில் அமைந்திருக்கக்கூடிய சீன அரசின் சோதனை நிறுவனம் சோதனைக்கு உட்பட்டு சான்றிதழ் கொடுத்த பிறகுதான் இந்த அரிசியை நாங்கள் ஏற்றுமதி செய்தோம். ஆனால் அதற்கு முரணாக சீனா நடந்து கொள்வதை எப்படி எடுத்துக்கிறதுனே தெரியல அப்படின்னு அதிகாரிகள்லாம் தெரிவிக்கிறாங்க. சீனா இந்த மாதிரியான நடவடிக்கைகளில் ஈடுபடுறதுனால இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏற்றுமதியாளர்கள் சீனாவுக்கு ஏற்றுமதி செய்யாம கிட்டத்தட்ட 200 பெட்டகங்களை நிறுத்தி வச்சிருக்காங்க. கடந்த மார்ச் மாதம் சீனா அரசு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தனியார் நிறுவனங்கள், அதாவது குறிப்பா 3 தனியார் நிறுவனங்களுடைய இறக்குமதி உரிமத்தை ரத்து செய்திருக்கிறது. பருத்தியை தவிர இந்தியாவில் வேறு எந்த மரபணு மாற்றப்பட்ட பயிரும் விளைவிக்கப்படுவதில்லை அப்படின்னு வேளாண் அமைச்சகமும் சம்பந்தப்பட்ட ஒழுங்குமுறை ஆணையமும் தெளிவுபடுத்த நிலையிலும் சீனா இந்த மாதிரியான நடவடிக்கைகளில் ஈடுபடுறதுனால சீனாவினுடைய சுங்கத்துறை அதிகாரிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்த போவதாகவும் முன்கூட்டியே இந்த பேச்சுவார்த்தை நடந்ததும் குறிப்பிடத்தக்கது.